நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டி.ஆர். சுரேஷ் அவர்கள், தினேஷ் மனோஜ் அவர்கள் மறைவு செல்வதாக அன்போடு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. டி.ஆர். சுரேஷ்ண்ணே, பொன்னான மனசு, பூவான மனசு, வைக்காத பொண்ணுகள் ஆசை. நன்றிண்ணே நன்றிண்ணே. அடுத்து எங்கள் வைஜேபிஎல் வடிவேல் அண்ணனை குமரன் அவர்கள் அவரை நிறைய சொல்லுவார். அன்போடு கேட்டு வைக்கிறேன். வடிவேல் சேகர் அண்ணன் வந்துட்டாயா வந்துட்டாயா. வா வா வா. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று, கடலாய் தீராத எலும்பு அப்பாடி. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? வணக்கம். பொங்கல் நல்லபடி முடிஞ்சுதா? அப்பா நாளைக்கு சொல்லு, பொங்கல் முடிஞ்சுச்சா? கேளு, இன்னைக்கு பொங்கல் எப்படி பண்ணீங்க? கேளு, நாளைக்கு பொங்கல். சூப்பர் சூப்பர். இப்ப பேசு. அப்பா அம்மா நல்லா இருக்க? பொங்கல் ஃபுல் படம். ஓ, அது சொல்ல புரியுதுங்களா? பொங்கலுக்கு டிவில ஃபுல்லா படமா போட்டாங்களா, நாடகம் வரலையா? அப்படியே எங்கிட்ட கனவு தான், நாடகம் வரல நாடகம் வரல. ஓகே ஓகே, பேசு. தங்கிக்கிறோம். பட்டகாயம் எத்தனையோ ரசனத சொல்லி புட்டா. வணக்கம் வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு, அப்பா அம்மா நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நைக்கு காலை தோசை, இட்லி தோசை, அப்பளம், வடை, பாயசம், லட்டு, கொத்தமல்லி, ஆப்பிள், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், கேரட்டை, படரப்பு, அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம், தோசை, கொய்யாப்பழம், அன்னாச்சி பழம், சேத்தாப்பழம், அன்னாச்சி பழம், முக்கக்காய், சிக்கப்புக்காய், முட்டாய் தோசை, முட்டாய், சிக்கப்புக்காய், முக்கக்காய், மிளகு, தக்காளிப்பூ, கொத்தமல்லி. சாய்ராமா. அப்பாடி. எப்படிங்க பொங்கல் எப்படி போச்சு? சிறப்பாக போச்சா? நான் பொங்கல் 2 நாள் ஊரில் இல்லை. ஸோ நான் போனது 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி காலைல வந்துட்டேன். இன்னைக்கு டேட் நான் சொல்லி 17 17 17 1 குட் ரைட். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் சந்தோஷமா இருக்க நாட்கள் எதுனா, என் நண்பர்களோட போயிட்டு கிரிவல பாதையில் அன்னதானம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தோஷமான விஷயம். இதோட அது அடுத்த வருஷம் தான் நடக்கும். ஒரு 18 வருஷமா நானும் என் நண்பர்களும் போயிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் பாபு டைம் இல்லை. டைம் இல்லைல்ல பாபு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது, 2-3 வருஷத்தில். ஆனால் 18 வருஷமாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் பஸ்ஸில் போயிருந்தோம், ட்ரெயினில் போயிருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம், பஸ்ஸில் தொங்கிலாம் போவோம். இப்போ கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டாக கார்லேயே போய்ட்டு கார்லேயே வந்துடும். ஸோ கடவுள் நம்மளை கைவிட மாட்டேன்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் தான் ஒரு உதாரணம். ராஜா சாடுறவன் நன்
சீனா, ராஜா, சரவணன். நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருட நண்பர்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான், சரவணன், சீனா எல்லாம் ஒரு ஏழ்நகர்னு ஒரு வீடு இருக்குது. ஏழ்நகர்னு ஓலைக்குட்டை சின்னதாக எடுத்து அதில் ஊதவத்தியெல்லாம் செஞ்சுருக்கோம். ஊதவத்தி செஞ்சு 10th முடிச்சுட்டு கடை கடையாக போடும் எதனா வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். நல்ல கையில் ஒன்றும் இருக்காது. அப்புறம் வந்து கிளீனிக் பவுடர் பிஸ்னஸ் நான் சீனிவாசன்லாம் பண்ணோம். ராஜாலாம் கொருக்குப்பேட்டை ராணபுரத்தில் கிளீனிக் பவுடர்லாம் செஞ்சு பாக்கெட்டாக செஞ்சு கடை கடையாக எடுத்துகிட்டு போடுவோம். அந்த வியாபாரம் நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஒரு இது ஒரு மழை பெஞ்சு கொருக்குப்பேட்டையில் நாங்கள் மலை மாதிரி வச்சுருந்தோம் கிளீனிக் பவுட்ரு. எல்லாம் தண்ணி வந்து மொத்தம் போச்சு. ரோடெல்லாம் நுறையா பயங்கர வெள்ளம் தண்ணி. ரோடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட அப்போ வந்து அந்த சரக்கு 2000 ரூபா, 100-200 மழை எல்லாமே போச்சு. ஸோ பழைய போச்சு. அப்புறம் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஒரு திருவிழா, பொங்கல் செலிப்ரேஷன்ஸ். இங்கே இளைஞர்கள் நல சங்கம் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. லொக்கேஷன் எனக்கு அமிச்சாங்க. நம்ம சிம் முதல் அமிச்சாரு. ஆனால் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்துருன்னா சீஃப் கெஸ்ட்டாக போகிறோம், டான்ஸ் போகிறோம், கலக்குறோம், ஜெயிக்கிறோம். சரி அனுப்பு மதன்ட்டேன். நம்ம சிம் மதன் நம்ம லொக்கேஷன் அமிச்சா போல். வேளச்சேரி மட்டும் தெரியாது, எந்த இடம் தெரியாது. இங்கே இருக்கலாம் இங்கே வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு 5-6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சுற்றி தான் வேளச்சேரி. அமிச்சிட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன். உட்காந்து ஆன் பண்ணால் எங்கள் திருமணோடனே இது மேடை. ஆனால் இது இவ்வளோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே 2 நிமிஷம் தான் காமிச்சு. அப்படியே வண்டி எடுத்து நடந்து அப்படியே போனால் அங்கே ஒரு மேடை. யார் கூப்பிட்டது? ராஜா சரவணா காமிக்கிறோம். அப்புறம் இங்கே தான் பக்கம் தான். இது வரைக்கும் எங்கள் ஏரியா நான் டான்ஸ் ஆனது ரொம்ப பக்கம்தான். போயிட்டு அங்கே பார்த்தா எல்லாம் நம்ம நண்பர்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தவங்க, நம்ம யூடியூப் பார்த்தவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண நல்லா கிளாப் பண்ணாங்க, மரியாதைலாம் செலுத்தினாங்க. நல்ல நண்பர்கள் இங்கே இருக்கலாம். இளைஞர்கள் நல சங்கம் சொல்லிட்டு புதுசாக அந்த பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நல்லா கவனிச்சாங்க. மரியாதை ரொம்ப மரியாதையை கவனிச்சாங்க. என்ன சொல்கிறது, சூப்பர். எங்கெங்கேயோ நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். எங்கள் ஏரியா நம்ம தெரு முனையில் திரும்பணுன்னே ப்ரோக்ராம் நேரு நகர் வேளச்சேரினாங்க. இப்போ நான் தமிழ்நாடு விட்டு சைடு நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு போனோன்னே சாத்துறேன். எங்கள் ஒய்ஃபை இவ்வளோ கிட்டையா? ஆமாம், எங்கெங்கேயோ போவேன். கடைசி நம்ம வீட்டாண்டே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல மரியாதை பண்ணாங்க. அவ்வளோ நல்லா பேசினாங்க. நான், வடிவேல் சேகர், சிம்பு மதன், பவர் பிரகாஷ், பிரேம், அப்புறம் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி ஒருத்தர், பேர் மறந்துட்டேன்னே. ஆமாம், நல்ல நண்பர். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். சிறப்பாக பண்ணோம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் மக்கள் ரசித்து பார்த்தாங்க. ரொம்ப கிளாப் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஏரியாப்பா வேளச்சேரிப்பா டிஆர் சுரேஷ் சொல்லிட்டு ஒரு கைத்தட்டு ஒரு நல்லா பண்ணிருந்தாங்க. அது முடிச்சுட்டு இருந்தால் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருவண்ணாமலை போயிட்டு வந்து சந்தோஷமும் இருந்துச்சு, கஷ்டமும் இருந்துச்சு, கவலையும் இருந்துச்சு, மனக்கசப்பும் இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு அன்னதானம் பண்ணுறது. ஒரு 50 பெட்ஷீட்டு, ஒரு 40 டவல், பெரிய டவல் எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம்னா பார்த்து கொடுத்தோம். முடியாதவங்க தூங்கிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மேலே போட்டு ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ், அழுக்க ட்ரெஸ் போடுறது, அவங்களுக்கு ஒரு துண்டு தர்றது, பெட்ஷீட் தர்றது, இது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தோம். 108 பொட்டலம் கேட்டதுக்கு 120 பொட்டலம் வந்துச்சு. எல்லாம் அன்னதானம் பண்ணோம். சிறப்பாக முடிஞ்சிச்சு. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கடைசி காலத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியவர்கள், முதியவர்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் கதையை கேட்டு வந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இருந்துச்சு. செம்ம குளிர். திருவண்ணாமலை நல்லா கூலிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே. என்ன பேச வந்தியா? என்ன பேசு? பட்ட காயம் ஐயா மறுபடியுமா? அவ்வளோதான், ஓடுவாங்க. இங்க வேற தப்புன்னு ஓடுவாங்க. அப்புறம் கலாவதி சொல்லு. கலாவதி உன்னை ரொம்ப கேட்டாங்க. கலாவதி சிஸ்டர் ரொம்ப கேட்டீங்க. முக்கியமாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்று எனக்கு கலாவதி ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அடுத்த மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அதுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு 5 பேர் வந்து டான்ஸ் பண்ணிட்டு போனான்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அது என்ன ஃபங்க்ஷனாக ரிட்டையர்மெண்ட், ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. அது முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் நகல் நடிகர்கள்லாம் போயிட்டு ஒரு சிறப்பாக சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவோம். அவங்க ரொம்ப சந்தோஷம். சூர்யா ரொம்ப கேட்டாங்க. அந்த அம்மா
ஆனால் உங்கள்கிட்ட தான் நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ரொம்ப பேச சொல்லிட்டு ஒரே கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு என்கிட்ட வாங்கி பேசினாங்க. கலாவதி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும். நன்றி 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 ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு. ஓகே தேங்க்யூ. பாய் சொல்லு. கலாவதி அக்காவுக்கு பாய். பாய். கலாவதி பாய். ரைட் ஓகே. அவங்க ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க February 16 ட்ரிப்ளிகனில் ஹேமமாலினி கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே தான் ஈவினிங். நன்றி நன்றி நன்றி. பாய் பாய். ஓகே பாய். நாங்கள் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்ணும், இங்கே வந்து குளிக்கணும், கரெக்டாக இருக்கும் இஞ்சி சாப்பாடு. ஏய் இஞ்சி கொல்லி அங்கே சாப்பாடு. இஞ்சி. சரி ஓகே பாய். ஓகே பாய். அந்த நேற்று நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போ போடுறேன், முன்னாடி கொஞ்சம் போடுறேன், பின்னாடி கொஞ்சம் போடுறேன். பாய் பாய் பாய். டைம் ஆகுது, போ. பாய் பாய். பாய் பாய் பாய்.